இன்னைக்கு ஒரு டின்னர் vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு சரி பாஸ்தா செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவ வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி, ஆயில், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு சட்டியில வந்து கொஞ்சமா பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கேரட், கேப்சிகம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அப்புறம் வந்து மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அது கூடவே நான் வந்து கொஞ்சமா மிளகையும் தட்டி வச்சுருந்தேன். ஸோ மிளகு தூளும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா வந்து செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேப்லேயே வந்து பாஸ்தா நல்லா வடிஞ்சிருச்சு தண்ணி எல்லாம். ஸோ அதையும் நல்லா இதோட போட்டு நல்லா 4 கிளறினோன்னா ஹோம் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. என்னோட பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் பாஸ்தா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.